2019 பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி பாதிக்கப்பட்ட பெண் தைரியமாக அந்த பாதிக்கப்பட்ட பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணினதாக பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாங்க. அங்கிருந்த காவல் அதிகாரிகள் மகளிர் ஸ்டேஷனுக்கு போங்க, அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி அந்த மனுவை கொண்டுகிட்டு மகளிர் காவல் நிலையத்துக்கு போறாங்க. அங்க மகளிர் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட போச்சிருந்தாங்க. அப்ப மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்தவர் பாண்டியராஜன். அவரு அதை வாங்கி வச்சு பொள்ளாச்சி டிஎஸ்பி அனுப்புறாங்க. அங்க போறாங்க. அங்க கொண்டு அதை கொடுத்த உடனே டிஎஸ்பி மீண்டும் முதல்ல எங்க ஆரம்பிச்சீங்களோ மறுபடியும் கிண்டல் பண்ணல, அப்படி மறுபடியும் பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்துக்கு வச்சிருந்தாங்க. 12ஆம் தேதி முதல் புகார் மனு கொடுத்து இவ்வளவு இடமும் வந்து கடைசியா 24ஆம் தேதி மீண்டும் பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு பிரஸ் கம்ப்ளைண்ட வாங்கி அன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டாங்க. இது நடந்த சம்பவம். அந்த பெண்மணி இவ்வளவு இடங்களிலும் அலக்களிக்கப்படுவதை அப்போது எதிர்கட்சியாக இருந்தவர்கள் இப்போது ஆளுங்கட்சியாக இருக்காங்க. பல பத்திரிகைகள் ஊடகங்கள் நீங்கள்லாம் குறிப்பா சொன்னா நக்கீரன் போன்றவர்கள்லாம் ரொம்ப கடுமையாட்டு சில ஆவணப்படங்களை எடுத்து சில படங்களை எடுத்து வெளியே கொண்டு வந்ததன் காரணமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது 24ஆம் தேதி 2019 பிப்ரவரி 24. என்ன நடந்திருக்கு, யார் கிரெடிட் எடுக்க நீங்க தான் என்ன பார்த்துட்டு, நாங்க கிரெடிட்டுக்காகவோ அரசியலுக்காகவோ நான் பேசல, நீங்க கேட்டதுனால சொல்றேன். பத்திரிகைகளும் ஊடகங்களும் வலுவா எதிர்த்ததுனால காவல்துறை எஃப்ஐஆர் போட்டது. முதல் குற்றப்பறிக்கை சிபிசிஐடிக்கு மாத்துறாங்க. அப்போது இருந்த அரசு மீது நம்பிக்கை இல்லை, சிபிஐக்கு மாத்துங்கன்னு அப்போது இருந்த எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து கொடுத்தாங்க. சிபிஐக்கு போச்சு. அதில் மிக முக்கியமாக சிபிசிஐடி விசாரணையில தான் சபரிராஜன் வீட்டில் போய் ஒரு பெரிய ஒரு முக்கியமான தடயங்கள் அங்கே தான் கிடைச்சி. அங்கே ஒரு கம்ப்யூட்டரை கைப்பற்றினாங்க. அதில் தான் பல ஆயிரம் படங்கள், பல பெண்கள் பாதிக்கப்பட்டது. அதில் தான் இந்த நக்கீரன்லாம் நீங்கள் வரும், அண்ணா என்னைய விட்டுருங்க கதற மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த சம்பவம்லாம் நடந்தது. இது தமிழ்நாட்டில் தமிழ் பெண்களுக்கு கிடைத்த அவலத்தை போக்குகின்ற வண்ணம் ஒரு அருமையான தீர்ப்பு கிடைச்சிருக்கு. நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.